ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்டு ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளை 299வது குறளாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. நல்ல விளக்க உரைகளாக அமைந்திருக்கின்றது. முதலில் நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல. வெளியிலே இருக்கின்ற இருளை போக்கக்கூடிய செயற்பாடுகள், எங்களுடைய துப்புரவுகள் எல்லாம் அது எங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்காது. ஆனால் சான்றோர்க்கும் அகத்துள் இருளிற்கும், அதாவது சான்றோர்க்கு எங்களுக்கும் எங்களுடைய அகத்துக்குள்ளே இருக்கின்ற உள்ளுடம்பிலே இருக்கின்ற இருளை நீக்கக்கூடிய பொய்யாமையாகிய, பொய் சொல்லாமல் இருக்கின்ற நேர்மையாகிய இருளை போக்குவோமாக இருந்தால் அங்கே எழுகின்ற பிரகாசம், அந்த விளக்குத்தான் உண்மையான விளக்கு, உண்மையான வெளிச்சமாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இந்த எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளுக்காக ஒரு சாதாரண உரைநடையிலும் அழகான தெளிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் ஒளிமிக்க விளக்காகும். நாங்கள் புற உடம்பு சுத்தமாக இருந்து புறத்திலே நாங்கள் 1000 செய்தாலும் அதிலே வருகின்ற புகழும் பெயரும், அதிலே வருகின்ற ஒரு நல்லொரு நிலையையும் விட எங்களுடைய அகத்திலே இருந்து நாங்கள் அகத்துக்குள்ளே, எங்கள் உள்ளுடம்புக்குள்ளே நாங்கள் சுத்தமானவர்களாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் என்னை ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு ஒளிமிக்கவனாக காட்டும். அதுதான் உண்மையான ஒரு பிரகாசம், உண்மையான ஒரு விளக்கு என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளுக்காக சாலமன் பாப்பையார்களும் சுருக்கமாகவும் தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்குகள் ஆகாது. பொய் சொல்லாமை எனும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும். உலகத்திலே வெளியிலே நாங்கள் எவ்வளவுதான் பிரகாசமாக இருந்தாலும் அது எங்களுக்கு சரியான ஒரு நிலையை, பக்குவத்தை தராது. எங்களுடைய உள்ளுடம்புக்குள்ளே, எங்களுக்குள்ள மனதுக்குள்ளே நாங்கள் பொய் சொல்லாதவர்களாக, நல்லவர்களாக, நல்ல வார்த்தை பிரயோகம் செய்வர்களாக, சொல்லிலும் செயலிலும் சரியான முறையில் நடந்து கொள்வோமாக இருந்தால் சான்றோர்க்கும் எங்களை போன்றோர்க்கும் அது ஒரு நல்லொரு வெளிச்சத்தையும் உயர்ந்த நிலையையும் தரும் என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த குறளுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் வெளியிலே நடிக்காமல் நல்லவர்களாக பல வேஷங்கள் போட்டு நடிக்கின்றவர்கள் இருக்கின்றார். அதே போன்று நாங்களும் வெளியிலே நல்லவர்களாக நடித்து வெளியிலே இருளை போக்குவோமாக இருந்தால், வெளிச்சமாக இருக்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு உயர்நிலையை தராது. முதலில் நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் அகம் என்று சொல்லப்படுகின்ற மனதுக்குள்ளே, அகத்துக்குள்ளே, எங்கள் உடம்புக்குள்ளே நாங்கள் சுத்தமானவர்களாக, பொய்யர்கள் இல்லாதவர்களாக, நேர்மையானவர்களாக, எங்களுடைய வார்த்தை பிரியவங்கள் எல்லாம் ஒரு நல்லொரு வார்த்தைகளாக, நேர்மையாக இருப்போமாக இருந்தால் அந்த பிரகாசம், அந்த வாழ்க்கை, அந்த ஒளிதான் எங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும். அதுதான் எங்களை சரியான ஒளிமிக்கவர்களாக இந்த சான்றோர்க்கு எங்களை காட்டும் என்பதாக 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. எல்லோரும் இவ்வாறான குறள்களை கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ள சிறிய மாற்றங்களை கொண்டு வாருங்கள். சமுதாயத்திலே நல்லவர்களாக நல்லொரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓம் நம சிவாய. அடுத்த குறளை சந்திக்கலாம்.